ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு பிடிக்காரன காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிடிக்காரனைய வாங்கி வச்சுக்கணும். பிடிக்காரனை வாங்கின பின்னாடி நம்ம உடனே செய்யவும் முடியாது. இந்த மாதிரி வெளியில் அப்படி காத்தால காயப்பட்டாவே இந்த நேரத்துக்கு வந்துடும். உங்களுக்கு வந்த பின்னாடி ஃபஸ்ட்டு இந்த கிழங்க நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கிழங்க நல்லா மண்ணு போக கழுவிட்டு ஒரு சின்ன குக்கரில் இந்த கிழங்க போட்டு மெயினாக புளி கொஞ்சம், உப்பு கொஞ்சம். ஏன்னா அந்த புளி எதுக்கு போடுறோம்னா அந்த கிழங்குக்கு நமச்சலுக்கும் நாக்கரிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த புளியை சேர்த்துக்கலாம். அந்த காலத்தில் அம்மா அம்மாருங்களாம் சாம்பல் போடுவாங்க. அது போல் நம்ம புளியை போடுறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு புளியை போட்டு 3 விசில் வச்சுக்கலாம். குக்கர் விசில் போட்டு வச்சுருங்க. விசில் வச்சு நம்ம விசில் வர்றதுக்குள்ள நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் வாங்க. நான் 2 தேங்காய் பற்ற எடுத்துருக்கேன். ஒரு 4 தக்காளி, பழுத்த தக்காளி, 2 பெரிய வெங்காயம், நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் அரைச்ச பின்னாடி புளியும் கரைச்சி ஊற்றிக்கலாம். கரைச்சி ஊற்றலாம். நம்ம வீட்டு மசாலா பொடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா இது ஃபஸ்ட்டு நல்லா இந்த மசாலையே போட்டு கலந்து வச்சுக்கோங்க. நான் அதுக்குள்ள விசில் வந்துருச்சு. நான் கிழங்க வேக வச்சு ஆற வச்சுருக்கேன். நம்ம உடனே எடுத்தா அந்த சூட்டோட உங்களுக்கு கிழங்கு நிறைய வேஸ்ட் ஆகும். நம்ம தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஆற போட்டு எடுத்தோம்னா உங்களுக்கு இந்த பிடிக்காரனா நல்லா வரும். பாருங்கள், நான் ஆற போட்டு வச்சுருக்கேன். தோல் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கிழங்கு நல்லா எந்த இதுவும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துடுச்சு. இங்கே நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சதுனால சின்னதாக கட் பண்ணால் குழம்புல ரொம்ப கரைஞ்சிரும். நம்ம மீடியம் சைஸில் வெட்டிக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ் வெட்டினா போதும் உங்களுக்கு. இந்த சைஸ் வெட்டின பின்னாடி வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே எப்பயும் நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி எண்ணெய், வெந்தயம், சீரகம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை. நம்ம எல்லாத்துலேயும் இப்போ வெந்தயம், சீரகம் சேர்க்கறது உடம்புக்கு அவ்வளோ நல்லதான் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர்ஸே சொல்லிட்டு வராங்க. நம்ம அதனால மேக்சிமம் எல்லா குழம்புலையும் வெந்தயம், சீரகம் சேர்த்துக்கணும். நல்லா 2 நிமிஷம் கொதிச்ச பின்னாடி இந்த கிழங்க போட்டுருங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்ச பின்னாடி ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணால் உங்களுக்கு சூப்பரான பிடிக்காரன காரக்குழம்பு தயார். முட்டை ஆப்ஷன் தான், வேணா போட்டுக்கலாம், என்ன ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரி, ஒரு சின்னதாக ரீக்கப் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பிடிக்காரனையாக புளி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்சு ஆற வச்சு அப்படி முன்னாடி தோல் ஊற்றி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணாதான் நம்ம ஆல்ரெடி மசாலா எடுத்து வச்சுருக்கத எண்ணெய், வெந்தயம், சீரகம்லாம் போட்டு தாளிச்ச பின்னாடி இந்த மசாலாவை சேர்த்து நல்லா மசாலா கொதிச்ச பின்னாடி இந்த கிழங்க போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு சூப்பரான பிடிக்காரன காரக்குழம்பு தயார். வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குங்க. உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பு தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.